chronic ailments like scalp psoriasis, eczema, dermatitis. இப்போ நான் சொன்ன எல்லா ailmentsக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காஸ் பத்தி பேசுறேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நீங்க குடிக்கிறது மோர் இல்ல. இன்னைக்கு வந்து நம்ம சின்ன ஒரு மெஷின்ல வந்து பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு மெஷின்ல பண்ண போறோம். இப்போதைக்கு நம்ம வந்து 1200 ml உள்ள ஊத்த போறோம். ஸோ இது வந்து உள்ளுக்குள்ள சின்ன ஸ்க்ரூ மெக்கானிசம் தான், ஈஸி. உள்ள தெரியுது உள்ள என்ன வந்திருக்குன்னு, பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் chronic ailments like scalp psoriasis, eczema, dermatitis, psoriasis, sinusitis, triple vessel disease, heart blocks, heart plaques, atherosclerotic changes, diabetes, obesity, etc. etc. எப்படி இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணலாம்? நிறைய வழி இருக்கு ப்ரிவென்ட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன் என்ன அப்படின்னா, காசை வந்து ஸ்டாப் பண்றது. ஸோ நிறைய காசஸ் இருக்கு. நம்ம யூடியூப் பேஜ்லயே நிறைய காசஸ் பத்தி நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து இப்போ நான் சொன்ன எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காஸ் பத்தி பேசுறேன். அதாவது ஈட்டிங் கர்ட், அதாவது தயிர். தயிர் மட்டும் போறோம், இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து தயிரை அர்ஜென்ட்டா ஸ்டாப் பண்ணி மோருக்கு மாறிக்கணும். நாங்க ஆல்ரெடி மோர் தான் குடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி நீங்க குடிக்கிறது மோர் இல்ல, அதுவும் தயிர் தான். எப்படி தயிர்? நாங்க வந்து தண்ணி ஊத்தி தானே, தயிர்ல தண்ணி ஊத்தி தானே மோர் ஆக்குறோம் அப்படின்னா, தயிர்ல தண்ணி ஊத்தினா மட்டும் மோர் ஆயிடாது. தயிரை கடைஞ்சு வெளியில வெண்ணெய் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அது மோர் ஆகும். சோ வந்து கடையணும். எவ்வளவு நேரம் கடையணும்? நான் 5 நிமிஷம் கடைஞ்சா போருமா அப்படின்னா 5 நிமிஷத்துல ஒண்ணுமே ஆக போறது இல்ல. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் ஆவரேஜ், ஆன் அன் ஆவரேஜ் நம்ம கடைஞ்சா அதுல இருந்து வெண்ணெய் வர ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் ஓட விட்டா, ஒரு 1 ஹவர் 15 மினிட்ஸ் ஓட விட்டா அதுல இருந்து நல்லபடியா வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெய் வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அதை மோர்னு கூப்பிட முடியும். சோ கொஞ்ச நேரம் மிக்சியில அடிச்சு அது சும்மா இப்படி மத்துல சும்மா இந்த மாதிரி பண்ணி இப்படி ஆத்துன உடனே, நுர பார்த்த உடனே அதை வந்து மோர்னு நீங்க கூப்பிட முடியாது. அதுவும் தயிர் தான், அதுவும் ஆஸ் டேஞ்சரஸ் ஆஸ் தயிர் தான். சோ இந்த வீடியோல நம்ம வந்து ப்ராப்பரா மோர் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த வீடியோக்கும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு பட்டர் மில்க் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த வீடியோ வந்து பெரிய மத்துல பண்ணோம், அது இம்ப்ராக்டிக்கலா இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம சின்ன ஒரு மெஷின்ல வந்து பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு மெஷின்ல பண்ண போறோம். சோ பிராக்டிக்கலா எப்படி வீட்ல கொஞ்சம் மோர் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அண்ட் குட் நியூஸ் என்னன்னா, இந்த மிஷின் வந்து நம்ம சேல்க்கு வச்சிருக்கோம். சோ இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த மிஷினை நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓம் ஸ்ரீ தன்வந்திரே நமஹ. சோ இந்த மிஷின்ல நம்மளால வந்து சாலிடா 1 லிட்டர் பட்டர் மில்க் ப்ரிப்பேர் பண்ண முடியும். சோ இப்போதைக்கு நம்ம வந்து 1200 ml உள்ள ஊத்த போறோம். சோ நம்ம பட்டர் மில்க் ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த மிஷின்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்றது சொல்லலாம். ஒன்னு, இந்த பாடி இருக்கு. ரெண்டாவது வந்து ட்ரெடிஷ்னலான மத்து இருக்கு, ஒரு பிளேட் இருக்கு ஸ்பில் ஆகாம இருக்கிறதுக்கு, அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஒரு கண்டெய்னர் இருக்கு. ஸோ இந்த கண்டெய்னர் அழகா இதுக்குள்ள உட்காரும். அதுக்கப்புறம் வந்து இந்த பட்டர் மில்க் போட்டதுக்கு அப்புறம் இந்த மத்தை வந்து உள்ளுக்குள்ள போட்டு இது மேல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டா பட்டர் மில்க் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ வந்து 1200 ml வந்து நான் 800 ml தயிரும் 400 ml தண்ணியும் போட்டிருக்கேன். இந்த ரேஷியோ வந்து நீங்க எப்படி வேணா மாத்திக்கலாம். ஸோ இந்த மிக்ஸ் பண்ணதை வந்து ஃபர்ஸ்ட் நான் உள்ள போடுறேன். உள்ள போட்டு இந்த மாதிரி வச்சு உள்ள வச்சிருக்கேன். உள்ள வச்சு இது வந்து உள்ளுக்குள்ள சின்ன ஸ்க்ரூ மெக்கானிசம் தான், ஈஸி. உள்ள இது வந்து கம்ப்ளீட் வச்சாரு மாதிரி வச்சு உள்ள ஸ்க்ரூ பண்ணிடுங்க. டைட்டா ஸ்க்ரூ ஆனதுக்கு அப்புறம் உள்ள எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மத்து வந்து ஜஸ்ட் கவர் ஆயிருக்கணும். அந்த அளவு கவர் ஆச்சுன்னா போறோம். பாத்துட்டீங்களா? ஓகே, கவர் ஆச்சுன்னா போறோம். அண்ட் ஃபைனலா வந்து இங்க ஸ்விட்ச் இருக்கு. ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது ஓட ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ இப்போ ஓட ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க வந்து டைம் லேப்ஸ்ல வச்சிடுறோம். கொஞ்சம் கொஞ்சமா வந்து நடுவில் ஓபன் பண்ணி காட்டுறோம். எந்த அளவுக்கு வெண்ணெய் வந்திருக்குன்றது நீங்க பார்க்கலாம்.
ஸோ நியர்லி half an hour ஆச்சு இது ஓட ஆரம்பிச்சு. half an hour நீங்க பார்க்கலாம். ஆல்ரெடி தெரியுதே உள்ள வெண்ணெய் வந்திருக்குன்னு, பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு வெண்ணெய். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் ஓடட்டும், இன்னொரு half an hour ஓடட்டும். இதே மாதிரி டைம் லேப்ஸ்ல வச்சு போயிடுறேன். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டெப், நம்ம வந்து பட்டரை வந்து ஃபில்டர் பண்ண போறோம். நியர்லி 1 ஹவருக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிடிக்கும் போது இதை பிடிச்சி எடுங்க. இதை பிடிச்சிங்கன்னா சூடா இருக்கும். ஸோ இது வந்து இதை பிடிச்சி, ஸோ இதுக்கே இவ்வளோ பட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உள்ள இருக்கிற பட்டர் செப்பரேட் பண்ணலாம். உள்ள கூட கொஞ்சம் இருக்கு. 500 கிராம்ஸ் தயிருக்கு வந்து எந்த அளவுக்கு பட்டர் வந்திருக்குன்னு பாருங்க. இந்த பட்டர் குவான்டிட்டி வந்து ஒருத்தருக்கும் மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம கர்டில் பண்ற மில்க்ல எந்த அளவுக்கு ஃபேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பட்டர் வரும். தயிர்ல எந்த அளவுக்கு ஃபேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பட்டர் வரும். ஸோ உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. பட்டர் மில்க் ப்ரிப்பரேஷன்ல ஒரு பியூட்டி என்னன்னா, தயிரா இருக்கும்போது நல்லது இல்லை. பட் அதே தயிர்ல தண்ணி ஊத்தி கடைஞ்சு அதை வந்து பட்டரும் பட்டர் மில்காவும் பிரிச்சா பட்டரை உருக்கின நெய்யும் நல்லது, பட்டரும் ஓரளவுக்கு நல்லது. அண்ட் வந்து கிடைச்ச மோர் தான் வந்து ஹைலைட், அமிர்தம். அதுதான் அமிர்தம் அப்படின்னு ஆயுர்வேதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேவலோகத்துல இருக்கிற இந்திரனே வந்து நம்ம கிட்ட பட்டர் மில்க் இருக்குன்னு சொல்லி பொறாமப்படுவாராம். இது நான் இந்த போன வீடியோல கூட சொல்லியிருந்தேன். தக்ரம் சக்கரஸ்ய துர்லபம் அப்படின்னு சொல்லி இந்திரன் வந்து ஐயோ எனக்கு அமிர்தம் தான் இருக்கு பட் ஆனா மோர் இல்லையே அப்படின்னு நினைப்பாராம். அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மோர் வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். மோர் வந்து ஆன்டி ஏஜிங் இன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இருந்தா மோர் வந்து எக்ஸலண்டா வேலை செய்யும். வெயிட் லாஸ்க்கு மோர் வேலை செய்யும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கின் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். மோர் ரெகுலரா எடுத்து அவங்களுக்கு வந்து எவர் யூத்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து மோர் உடம்பு குளிர்ச்சி பண்ணி இன்னும் நிறைய நிறைய அட்வான்டேஜஸ் மோருக்கு இருக்கு. அப்படியே தயிருக்கு ஆப்போசிட். ஸோ நீங்க மோர் குடிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் மெத்தட். இப்படி மோர் குடிச்சாதான் நீங்க உண்மையான மோர் குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆயுஷ் ஆயுர்வேதால இருந்து உங்களுக்கு ரெகுலரா வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நாங்க அதுக்கு பதில் சொல்றோம். Do subscribe to our channel to be updated with our latest videos. If you like this video, please share it with your friends, and if you have any opinions or questions, do write them in the comment section below.